மல்டிகிரெயின் ஆட்டான்னு போட்டிருப்பாங்க. அடடா அப்படின்னு சொல்லி வாங்கி ட்ரை பண்ணால் நார்மல் சப்பாத்தி மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. சரி இந்த தடவை சப்பாத்தி மாவு வாங்க டிபார்ட்மெண்ட் அந்த ரேக்கில் போகும்போது ஒரு பிராண்டு 2 பாக்கெட்டு 7 கிரெயின்ஸ் ஆட்டா அப்படின்னு போட்டிருந்தாங்க, மந்த்ராங்கிற பிராண்டு. சரி இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தேன். 120 எவ்வளவோ போட்டிருந்தாங்க. ஆனால் உண்மையிலேங்க அந்த மாவை பார்த்தப்பவும் சரி, அதோட டேஸ்ட் நம்ம செஞ்சு சாப்பிடும் போதும் கண்டிப்பாக அதில் வந்து நிறைய கிரெயின்ஸ் மிக்ஸ் ஆயிருக்குங்கிறத ஃபீல் பண்ண முடியுது. கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதுனால வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ எனக்கு மட்டும் நான் பண்ணிக்கிறேன். பட் எனக்கு ஆனால் டேஸ்ட் பிடிச்சிருக்கு. சப்பாத்தி சாப்பிட்டா கொஞ்சம் டைஜஸ்ட் ஆகாத மாதிரி ஃபீல் பண்ணுவேன். இது ஹார்டாக இருந்தாலுமே நல்லா டைஜஸ்ட் ஆகிறத வந்து என்னால் ஃபீல் பண்ண முடியுது. மினி விலாகில் இந்த பிராண்டோட கவர் காமிச்சிருக்கேன், வேணும்னா பாருங்கள். அப்புறம் கொஞ்சம் நவாப்பழம் இருந்தது, சாப்பிட்டேன். நிறைய பேர்த்துக்கு நவாப்பழம் பிடிக்கும்னு சொல்லியிருந்தீங்க, எனக்கும் ரொம்ப பிடிக்கும். சீசனல் ஃப்ரூட்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி கொஞ்சம் மொட்டை மாடியில் வேலை இருந்ததுனால மத்தியானத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்குன்னு தனியாக ரைஸ் பண்ணாமல் வீட்டில் இருக்கிற ஒயிட் ரைஸு பருப்பு குழம்பு அதை எடுத்துக்கிட்டேன். முட்டை கூட இன்றைக்கி என்னமோ சாப்பிட்ணுன்னு தோணல. அதே மாதிரி கம்மியாக சாப்பிட்ணுன்னுலாம் நான் சாப்பிட்றது இல்லைங்க. அதாவது கொஞ்சம் ஹெல்த்தியாக மாறிக்கணும்னு நினச்சிருக்கேன். அதுக்கு பசியில் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி இருக்கிறது இல்லை. இன்றைக்கே ஈவினிங் டீ வேண்டான்னு நினச்சேன். அப்புறம் திடீர்னு குடிக்கணும்னு தோணுச்சு. கொஞ்சம் முறுக்கும் கொஞ்சம் வரட்டியும் வச்சு குளிருக்கு நல்லா குடிச்சேங்க.